வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ காமர்ஸில் நம்ம செகண்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம் அட்வர்டைசிங். ஸோ அட்வர்டைசிங்கோட டைப்ஸ் பார்த்தோம், மெஷர்ஸ் பார்த்தோம், அதோட ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி அதோட எஃபெக்டிவ்னஸ் மெஷர் பண்ணுவீங்கன்னு நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கோல் செட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஏன் அட்வர்டைசிங் பண்ணுறீங்கன்றதுக்கான ஒரு கோல் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு மேஜராக நம்ம என்ன நினைப்போம், சேல்ஸ் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு மட்டும்தான் நம்ம நினைப்போம். பட் அது மட்டுமே ஒரு கோலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு அட்வர்டைசிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களோட பிராண்டோட அவேர்னஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நான் தான் ஒரு புது பிராண்ட் நான் கொண்டு வரேன்னா, கொண்டு வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு 1000 கஸ்டமர் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி நிறைய சோப்ஸ் இருக்காங்க, கரெக்டுங்களா? நமக்கு நிறைய சோப்ஸ் இந்த மார்க்கெட் இருக்காங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு சோப் கொண்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி அப்படின்னு ஏதோ ஒரு சோப் கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டவ் இருக்காங்க, லக்ஸ் இருக்காங்க, ஹமாம், அதுக்கப்புறம் என்ன மெடிமிக்ஸ், அதுக்கப்புறம் லைஃப் பாய், டெட்டால், அந்த மாதிரி நிறைய சோப்ஸ் இருக்காங்க, சந்தூர், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை அவங்க கவர் பண்ணிட்டாங்க. இப்போ ஹைஜீன் அப்படின்னா நம்ம டெட்டால் வாங்குகிறோம், நல்ல வாசனை சூப்பராக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம லக்ஸ் வாங்குகிறோம், சாஃப்டாக வேணும்னா நம்ம டவ் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் இன்னொரு எப்போவுமே நல்லா உழைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம ஹமாம் வாங்குறோம். அந்த மாதிரி ஒரு சோப்புக்கு ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்குது. அந்த மார்க்கெட்டை தான் அவங்க டேப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களும் இப்போ ஒரு சோப் கொண்டு வரீங்க, உங்கள் சோப் பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர போகிறீங்க. நீங்கள் என்ன யோசிக்க போகிறீங்க, உங்களோட சோப் வந்து எதை நீங்கள் டேப் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒன்று இந்த மாதிரி ஹைஜீன், இந்த மாதிரி டெட்டால் லைன் அந்த மாதிரி போக போகிறீங்களா, இல்லை விமென்காக எக்ஸ்க்ளூசிவாக நல்லா வாசனையாக அந்த மாதிரி லக்ஸ் அந்த மாதிரி போக போகிறீங்களா, இல்லை எல்லாமே யூனிவர்சலாக யூஸ் பண்ணுற மாதிரி எப்போவுமே நல்லா கரையாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஹமாம் மாதிரி மெடிமிக்ஸ் மாதிரி அப்படி போக போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணி இப்போ தான் நீங்கள் அந்த ப்ராடக்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் தயாரித்து முடிச்சிட்டிங்க. ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போய் ஒரு மார்க்கெட்டில் போய் விற்கணும்னா உங்களோட சோப் பற்றி யாருக்கு தெரியும்? நம்ம எல்லாரும் கடையில் போய் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சத சோப்பை தான் வாங்க போகிறோம், கரெக்ட்? ஸோ இப்போ உங்கள் சோப்பை பற்றி யாருக்குமே தெரியாத போது உங்களோட மார்க்கெட், உங்களோட பொருள் வந்து அங்கேயே நிற்க போகுது. அந்த மார்க்கெட் அந்த ரீசேலர் கிட்டவே அப்படியே நிற்க போகுது, யாருமே வாங்க மாட்டாங்க. இதுவே சப்போஸ் நீங்கள் ஒரு ஆட் பண்ணி ஒரு பெரிய ஒரு லான்ச் பண்ணுறீங்க, ஒரு பெரிய செலிப்ரிட்டியை வச்சு லான்ச் பண்ணுறீங்க, அவங்க உங்கள் சோப்பை வந்து என்டோர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, இந்த சைடு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் சோஷியல் மீடியா டேப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியா டேப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட் மீடியா டேப் பண்ணுறீங்க. எல்லா மீடியா நீங்கள் டேப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா பீப்புளுக்கு அட்லீஸ்ட் தெரியும், இந்த ஹாப்பின்ற ஒரு சோப் பார்க்கும்போது, ஓ இந்த ஹீரோயின் அன்றைக்கி வந்தாங்களே அந்த இது போல், ஓ இந்த இன்ஸ்டாகிராமர் இதை பற்றி பேசினாங்களே அந்த சோப் போல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பற்றி ஒரு அவேர்னஸ் வரும். ஸோ உங்களோட பிராண்ட் புதுசாக இருக்கும் போது நீங்கள் லான்ச் பண்ணும்போது உங்களோட பிராண்டை பற்றி ஒரு புரிதல், ஒரு தெரிதல் முதல் மக்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு ஆட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெனரேட் லீட் பண்ண போகிறீங்க. ஸோ லீட்னா என்ன சொன்னேன், உங்களோட மொத்த மார்க்கெட் பேர் ப்ராஸ்பெக்ட், அதில் உங்கள் மார்க்கெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்களே, அந்த பொருள் ஆக்சுவலி நிறைய பேருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறாங்களே, ஸோ அவங்கள தான் லீடாக இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து லீட்ஸை வந்து ஜெனரேட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சேலை ப்ரமோட் பண்ண போகிறீங்க. ஃபைனலி இட் இஸ் ஆல் இன் நம்பர்ஸ். உங்கள் புக்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும், கரெக்ட்? ஸோ உங்களோட லீடை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சேல்ஸாக மாற்ற போகிறீங்க டு பில்ட் பிராண்ட் எக்விட்டி. ஸோ பிராண்ட் எக்விட்டின்னு உங்கள் பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ, ஒரு ஷேர் வேல்யூ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஆர் கிரியேட் அன் இமோஷனல் கனெக்ஷன் வித் கன்சியூமர்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு கனெக்ட், ஓப்பா இந்த பிராண்டுனா இது ஒரு நல்ல பிராண்டுப்பா, நமக்கு தெரியும்ப்பா அப்படின்னு ஒரு கனெக்ஷன் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. ஸோ இது ஒரு பிராண்ட். இப்போ நமக்கு நிறைய ஆட்ஸ் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, நமக்கு வந்து தே ஆர் வெரி இமோஷனல் டு அஸ். அந்த ஆட் பார்த்தாலே இட் இஸ் ஸோ நாஸ்டால்ஜிக், நமக்கு அந்த ஆடே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய ஆட்ஸ் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஏர்டெல் ஆடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஒரு நாய்க்குட்டி பின்னாடியே வரும் அந்த ஹட்ச் ஆடாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து தே ஆர் வெரி இமோஷனல் கனெக்ஷன்ஸ். நமக்கு அந்த பக்குன்ற ஒரு டாகே வந்து முன்னாடி அந்த பிராண்டை வச்சு தான் நம்ம சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஹட்ச் டாக் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த பிராண்டோட அந்த டாக் அது அப்படியே ரொம்ப ரிலேட் ஆகிடுச்சு. அந்த டாடா டொக்கோமோவில் வர அந்த குட்டி, அந்த பொம்மை, அந்த ஹேங்மேன் மாதிரி பொம்மையாக இருக்கட்டும், அதை வச்சு நமக்கு எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாங்க. இந்த நிப்பானோட பொம்மையாக இருக்கட்டும், இப்போ நிப்பானோட பொம்மை வந்து இட் இஸ் ஸோ ஃபேமஸ். அதையே வந்து ட்ரேடே பண்ணுறாங்க. அவங்க சும்மா க்ரியேட் பண்ணாங்க, அதை ஒரு எம்ப்ளமாக க்ரியேட் பண்ணாங்க, அந்த லோகோவாக க்ரியேட் பண்ணி இப்போ அதை வச்சு ஒரு டாயாகவே அது ஆயிருக்கு, கரெக்ட்? ஸோ அது மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்குது, நிறைய சிம்பிள்ஸ்
பீப்புள்ஸ் இருக்குது, தே ஆர் ஆல் எமோஷனலி அட்டாச் டு அஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆடோட இம்பேக்ட்ன்றது நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆடோட கோலாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஆட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று தான் உங்களோட கோலாக இருக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே நிறைய உங்களுக்கு மெட்ரிக்ஸ் வேணும். ஸோ இஃப் யுவர் கோல் இஸ் டு இன்க்ரீஸ் பிராண்ட் அவேர்னஸ்னா யூ கேன் மெஷர் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யுவர் ஆடியன்ஸஸ் see your ad or share your ad. ஸோ நீங்கள் பிராண்ட் அவேர்னஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா அதை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? உங்கள் பிராண்டை பற்றி 4 பேருக்கு தெரியுன்றது உங்களால் எப்படி மெஷர் பண்ண முடியும்? நீங்கள் 4 பேர்கிட்ட போய் கேட்டுகிட்டே இருப்பீங்களா? ஒரு பிராண்ட் போய் கேட்டுகிட்டே இருக்குமா? முடியாது. ஸோ உங்களோட ஆட் நீங்கள் எவ்வளோ வாட்டி டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ஆடை மக்கள் எவ்வளோ வாட்டி பார்க்குறாங்க, ஆர் உங்களோட ஆன்லைனில் உங்கள் ஆடை எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க, உங்களோட ஆடை எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, இதை வச்சு தான் நீங்கள் மெட்ரிக் பண்ண போகிறீங்க, இதை வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ பிராண்ட் அவேர்னஸ்ன்ற ஒரு கோலாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ண போகிறீங்க? உங்களோட இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ பர்சன் வியூஸ் ஆட். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட், ஜெனரேட் லீட் தான் உங்கள் கோலாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? த நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் யோர் the person makes on your ad, அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. or the number of people who sign up for your email list, அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் மானிட்டர் பண்ணும்போது ஸோ எத்தனை பேர் வந்து உங்களுக்கு லீடாக மாறுறாங்க. ஸோ உங்களுக்கு லீடுனா என்னங்க? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க, கரெக்டுங்களா? உங்களுக்கு பர்ஃப்யூம்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் வாட்ச்சு, அப்புறம் ஃபோனு, லேப்டாப், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் செல் பண்ணுறாங்க, கரெக்ட்? ஸோ அப்படி செல் பண்ணும்போது யாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டே வந்து அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு பேஜ் இருக்க போகுது, கரெக்ட்? ஸோ அந்த பேஜில் என்ன பண்ண போகிறாங்க, எல்லா ப்ராடக்ட் செல் பண்ணுவாங்க. அந்த செல் பண்ணும்போது யாருமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் அதில் கொடுக்க மாட்டாங்க. அன்லெஸ் அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரு 1 lakh 2 lakh கஸ்டமர்ஸ் இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு டெய்லி ஒரு 10,000 பேர் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்களே எல்லா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் பீக் ரீச் பண்ணிட்டாங்க, ஆர் அவங்க வந்து இன்க்ரீசிங் பூம் ஸ்டேஜில் இருக்காங்க. பட் இப்போ ஒரு வளர்கிற கஸ்டமர், வளர்கிற ஒரு செல்லராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வேறு வந்து ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ப்ராடக்டோட வந்து ஃபோட்டோவில் எதுவுமே டீட்டெயில்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் ப்ராஸ்பெக்ட்ஸ், உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் உங்களோட பொருள் தேவை, அவங்கள தான் லீட் அப்படின்னு சொல்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ யாருக்கு ஆக்சுவலி உங்கள் பொருள் தேவையோ அவங்க தான் லீட். 10 பேர் கேட்பாங்க, அந்த 10 பேரில் 2 பேர் தான் வாங்குவாங்க, அவங்க தான் அவங்களோட கஸ்டமர். ஸோ மொத்தமாக வரவங்க உங்கள் ப்ராஸ்பெக்ட், அதில் 10 பேர் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி விசாரிக்கிறாங்க, அவங்க தான் லீட். அதில் ஒரு 2 பேர் தான் வாங்குவாங்க, அவங்க தான் அவங்க கஸ்டமர். ஸோ எத்தனை பேர் லீட் ஆகுறாங்க, ஸோ ப்ராஸ்பெக்ட்ஸ்லேருந்து எத்தனை பேரை நீங்கள் லீடாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எத்தனை பேர் உங்கள் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் உங்களுக்கு டிஎம் பண்ணுறாங்க, இல்லாட்டி உங்கள் இமெயில் லிஸ்ட்டில் எத்தனை பேர் சைன் அப் பண்ணுறாங்க, இதை வச்சு தான் நீங்கள் எத்தனை பேர் உங்களோட ப்ராடக்டில் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ வர ப்ராஸ்பெக்ட்ஸில் இருக்க எல்லா லீட்ஸுமே நீங்கள் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண முடியுமா கன்சியூமராக? முடியாது. என்ன பண்ணுவாங்க, சில பேர் இந்த பேஜில் பார்ப்பாங்க, திருப்பி இன்னொரு பேஜில் போய் அங்கே போய் ப்ரைஸ் விசாரிப்பாங்க, இன்னொரு பேஜில் போய் அங்கே ப்ரைஸ் விசாரிப்பாங்க. அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ, எது அவங்களோட பட்ஜெட்க்கு வருதோ, எது அவங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்காக இருக்குதோ அதை தான் அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நீங்கள் உங்களோட லீட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், அதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்றதை மெஷர் பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் 3rd ஸ்டெப், கலெக்ட் டேட்டா. ஸோ இதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ண அப்புறம் உங்களோட டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இட் இன்வால்வ்ஸ் ட்ராக்கிங் ஆஃப் த ப்ராக்ரஸ் ஆஃப் யூர் ஆட் கேம்பெயின்ஸ் அண்ட் மெஷரிங் த மெட்ரிக்ஸ் யூ ஹேவ் செலக்டட். ஸோ சர்வேஸாக இருக்கட்டும், கஸ்டமர் ஃபீட்பேக்காக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர், இது மூலியமாலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ எத்தனை பேர் நம்ம ஆட் கொடுத்துருக்கோம், நம்ம ஆட் கொடுத்ததுனால எத்தனை பேர் நமக்கு சேல்ஸ் கன்வெர்ட் ஆகிருக்கு, அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் மூலியமாக இருந்தால் உங்கள் சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு எல்லா ரிசல்ட் வரப்போகுது. இல்லாட்டி நீங்கள் மற்ற மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்வேஸ், ஃபீட்பேக்ஸ், இதை வச்சு நீங்கள் வந்து டேட்டா, உங்களோட ஆடோட எஃபெக்டிவ்னஸ் என்னென்னு கலெக்ட் பண்ண போகிறீங்க. கலெக்ட் பண்ண டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ டேட்டா அனாலிசிஸ் இன்வால்வ்ஸ் லுக்கிங் ஃபார் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இன் த டேட்டா அண்ட் டிட்டர்மைனிங் வெதர் யுவர் ஆட் கேம்பெயின்ஸ் மீட் யுவர் டிசைர்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கலெக்ட் பண்ண டேட்டாவை நீங்கள் வந்து ரன் பண்ண போகிறீங்க. ரன் பண்ணிவிட்டு அது உங்களோட ஆட்க்கு அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சா, நீங்கள் இந்த ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் உங்கள் சேல்ஸ் டோட்டல்ஸ் எப்படி இருந்துச்சு,
ஆட்க்கு அப்புறம் உங்கள் சேல்ஸ் டோட்டல்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க. கம்பேர் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டாவோட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆடோட எஃபெக்டிவ்னஸை மெஷர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் இன்வால்வ் இன் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஆட். ஸோ நீங்கள் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னென்னா உங்களோட ஆட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றது நீங்கள் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய ரீசன்ஸ் இருக்குது உங்கள் ஆட் எஃபெக்டிவாக வரணும் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஆடோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஓகே, அதுதான் மெயின். கரெக்ட். உங்களோட ஆட் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் அதில் நிறைய எஃபர்ட் போட்டுட்டு, நிறைய எஃபர்ட்னா நிறைய பட்ஜெட் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. உங்களோட ஆட் வந்து என்ன உங்களோட ப்ராடக்டோட ஒரு நீடு இருக்கும், மக்களுக்கு அந்த நீடை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறீங்களா, பண்ண போகிறீங்கன்னா எப்படி பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹச் டாக் நம்ம ஏன் சொன்னோம், எங்கே போனாலும் உங்கள் கனெக்டிவிட்டி கூடவே வருது. ஸோ உங்கள் மொபைல் ஃபோனில் உங்கள் கூடவே இருந்தாலும் உங்களுக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு டவர் கிடைக்கும், சிக்னல் கிடைக்கும். அதுதான் உங்களோட மெயின் கான்செப்ட். அதை தான் அவங்க கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கன்வே பண்ணி முடிச்சுட்டாங்க, அந்த ஆட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. கரெக்ட். அதுக்கப்புறம் இப்போ மேகினா அது 2 minutes ரெடி ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் உங்கள் காலேஜ்லேருந்து உங்கள் ஸ்கூல்லேருந்து ரொம்ப பசியாக வரீங்க, நம்ம மத்தியானம் சாப்பிட்ருப்போம், சாயந்தரம் அப்படியே டயர்டாகி பஸ்ஸில் ஏறி அப்புறம் சைக்கிள் மிதிச்சு ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்டடாக வருவோம். அப்படி வரும்போது உங்களுக்கு 2 நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு ஸ்நாக், அதுவும் வெறும் 10 ரூபாயில் உங்கள் வயிறே ரொம்பிடுச்சுன்னா அதுதான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாங்க. அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அது அவங்களுக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ தேட் இஸ் அ குவாலிட்டி ஆட். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பெயிண்ட், இப்போ நிறைய பெயிண்ட் சொல்கிறாங்களா, அதுவே வந்து வார்னிஷ் மாதிரி இருக்குது, பெயிண்டே வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் அவங்க சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, ஸோ பெயிண்ட் வந்து உங்களுக்கு லேமினேஷன் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த பெயிண்ட் பண்ணால் உங்களுக்கு அப்படியே நிற்க போகுது, இட் வில் ஸ்டே த்ரூ சன் அண்ட் ஷைன் அண்ட் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து குவாலிட்டி ஆஃப் த ஆட். அவங்க என்ன சொல்ல வராங்க அதை அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுன்னா இதுதான் வந்து குவாலிட்டி ஆஃப் த ஆடே நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆட். நான் ஆல்ரெடி சொன்னேன், போன கிளாஸே நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி. இப்போ சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கான ஒரு சுட்டி டிவியோ இல்லை ஒரு குழந்தைங்களுக்கான கார்ட்டூன் சேனல்லே போய் நீங்கள் பேங்க்கோட ஆடோ இன்சூரன்ஸோட ஆடோ போட்டிங்கன்னா அந்த ஆட் ஓடாது, அதனால உங்களுக்கு எந்த யூஸ் இருக்காது. அந்த மாதிரி ஆடை நீங்கள் எங்கே போட போகிறீங்க, எதாவது நியூஸ் சேனல் நடுவுலையோ இல்லை வந்து பெரியவங்க எதாவது பார்க்குற அந்த ஸ்லாட்டில் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ எங்கே உங்கள் ஆடை பிளேஸ் பண்ண போகிறீங்க, தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு கன்வெர்ட் யுவர் ரெவன்யூ. தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சும்மா ஒரு ஆட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அவ்வளோ லட்சம் கொடுத்து பண்ணுறது முக்கியம் இல்லை. உங்களோட ஆடை நீங்கள் கரெக்டான மீடியமில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஆட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், அது பேப்பரில் தான் இருக்குது. கரெக்ட். பிகாஸ் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறது கிடையாது, லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறீங்க, தினமும் கொடுக்க போகிறீங்க, தினமும் பேப்பர் படிக்கிறவங்க அதை பார்க்க போகிறாங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஆட், எந்த மாதிரி ஆட் எந்த மீடியமில் ப்ளேஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும், எந்த மோடில் ப்ளேஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஆன்லைன் மீடியமா, print மீடியமா, ப்ராட்காஸ்ட் மீடியமா, அது உங்களுக்கு தெரியணும். ஸோ தட் இஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆட். நான் சொன்னேன் எந்த ஆடுமே வந்து ஒரு வாட்டி ஒரே நாள் பண்ணி முடிக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்க எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக தே வாண்ட் டு கீப் ரிமைண்டிங் தெம்செல்ஸ். கரெக்ட். தே வாண்ட் டு கீப் ரிமைண்டிங் த பீப்புள், இது மாதிரி நான் இருக்கேன் நீ என்னை மறக்காத அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்கணும். தே ஹேவ் டு சஸ்டெயின் இன் த மார்க்கெட். ஓகே. ஸோ அந்த ஆடை வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு தான் வந்து அதோட எஃபெக்டிவ்னஸ் நம்மளால் கேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நமக்கு தெரியணும் டார்கெட் ஆடியன்ஸ். உங்களோட ஆட் யாருக்கானது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ சப்போஸ் யங்ஸ்டர்ஸ்க்காக இப்போ இந்த பூஸ்ட்டு, அதுக்கப்புறம் போன்விட்டா, இந்த மாதிரி ஆட்லாம் நம்ம பார்க்குறது ஸ்கூல் கிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட ஆடியன்ஸ் யார், ஸ்கூல் கிட்ஸ். ஸோ அந்த ஆட்லேயே யார் இருப்பாங்க, ஒரு ஸ்கூல் கிட் இருப்பாங்க, அப்புறம் தோனி இருப்பார், சச்சின் இருப்பார், கோலி இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்கூல் கிட்ஸ்லாம் இவங்கள தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்கூல் கிட்ஸ் அவங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அவங்கள எடுக்கிறாங்க. இப்போ சோப் ஆட்லாம் நம்ம பார்க்குறோம், அம்மா தான் குழந்தைங்கள குளிப்பாட்டுவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஆடாக வைக்கிறோம். ஓகே. ஸோ அப்படி நம்ம வைக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபுட் எடுத்துக்கலாம், இல்லை கார் பைக் அந்த மாதிரினா ஒரு யங்ஸ்டர், ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்டார், மூவி ஸ்டார், அவங்க அந்த மாதிரி ஓட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம தெரியும். இப்போ வீடு பெயிண்ட் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம அப்பா அம்மா அவங்க தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆடியன்ஸ் யார், அவங்கள தான் நீங்கள் ஆடில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் ஆடில் நீங்கள் அவங்கள தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ யங்ஸ்டர் ஆடில் யங்ஸ்டர்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி ஆட்லையோ இல்லை பியூட்டி ஆட்லையோ பெரியவங்களை நீங்கள் பார்க்க முடியாது. பிகாஸ் அவங்க மேக்கப் போடுறது கிடையாது. கரெக்ட். ஸோ யார் மேக்கப் போடுறாங்களோ அவங்கள தான், யார் மேஜர்லி மேக்கப் போடுறாங்களோ அவங்கள தான் நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க. ரொம்ப பெரியவங்க அவங்க ரொம்ப ரேராக தான் போடுவாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் போடுறாங்கன்றதுனால யங்ஸ்டர்ஸ் தான் உங்கள் ஆடில் இருப்பாங்க. ஸோ உங்களோட ஆடியன்ஸ் யார், உங்களோட ஆடும் அவங்கள தான் இன்க்ளூட் பண்ண போகுது. அவங்க யாரை இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்காங்களோ
அவங்கள இன்க்ளூட் பண்ண போகுது. ஸோ அப்படி என்டோர்ஸ் பண்ணும்போது தேர் இஸ் அ கனெக்டிவிட்டி, அவங்களால ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மீடியா யூஸ். நான் சொன்னேன் எந்த மீடியா எந்த ஆடுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. எது பண்ணால் அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமோ, எது பண்ணால் அவங்களுக்கு அது ப்ரொடக்டிவாக இருக்குமோ, விச் வில் டேர்ன் அவுட் இன்டு நம்பர்ஸ். அந்த மாதிரி அவங்களுக்கு நம்பர்ஸாக மாறும்போது அந்த மீடியம் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டைமிங் ஆஃப் த ஆடும் நான் சொன்னேன். ஸோ எந்த ஆடை நீங்கள் எப்போ ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, எந்த ஸ்லாட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, எந்த சேனலில் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோ மெஷர்ஸ் இருக்குங்க உங்களோட ஆட் இன்ஃப்ளூயன்ஸாக ஆகணும்னா. வெறும் குவாலிட்டி ஆஃப் த ஆட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பாயிண்ட், கரெக்டுங்களா? அது வெறும் ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் மற்ற இவ்வளோ மெஷர்ஸ் இருக்குது. நீங்கள் நல்ல ஆடே பண்ணாலும் ஓகே, அது நீங்கள் காலையில் எல்லாருமே ஆஃபீஸ் போகிற டைமில் அந்த ஆடை நீங்கள் போட்டிங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் எல்லாருமே ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஸ்கூல் போயிடுவாங்க, காலேஜ் போயிடுவாங்க, வீட்டில் இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்களும் காலை 8 மணிக்கு பரபரன்னு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்கள் ஆட் ப்ளேஸ் பண்ணுவீங்களா? மாட்டீங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ இது பண்ணி ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஆடை? ஸோ எல்லாரும் வீட்டுக்கு வந்த அப்புறம் ஒரு 7 மணி 8 மணி மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இந்த சேனல்லாம் இவங்க நல்லா பார்ப்பாங்க, இந்த ப்ரோக்ராம்லாம் நல்லா ஓடுது, ஸோ அந்த டைமில் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிஆர்பி இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ மெஷர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ஃப்ளூயன்சிங் யுவர் ஆட் எஃபெக்டிவ்னஸ்ன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதில் பெஸ்ட் மெட்ரிக்ஸ் என்ன ஃபார் அட்வர்டைசிங் எஃபெக்டிவ்னஸ்? ஸோ இதெல்லாம் நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க, எவ்வளோ சைன்இன் பண்ணுறீங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? ரீச் பார்க்குறோம். ஸோ ரீச் இஸ் அ நம்பர் ஆஃப் people who see your ad. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நான் சொன்னேன், மொத்த ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் லீட் இருக்காங்க, அப்புறம் தான் கன்சியூமர் இருக்காங்க. கரெக்ட். ஸோ ரீச்னா என்ன? ஸோ ரீச் இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ see your ad. உங்களோட ஆடை மொத்தமாக ஒரு 1,00,000 பேர் அந்த ஷோ பார்க்குறாங்க, ஒரு 8 to 9 ஷோ அந்த ஷோ பார்க்குறாங்கன்னா 1,00,000 பேர் உங்களுக்கு வியூவர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 1,00,000 பேர் உங்கள் ஆட் பார்க்குறாங்கன்னா அதுதான் ரீச். ஓகே, ஸோ திஸ் மெட்ரிக் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கன்சிடர் when assessing the overall exposure of your ad. ஸோ ஒரே டைம் உங்களோட ஆடை 1,00,000 பேர் பார்க்குறாங்க ஒரே நிமிஷத்தில். ஓகே, இம்ப்ரெஷன்ஸ்னா என்னன்னா இட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யுவர் ஆடியன்ஸ் சீஸ் த ஆட். ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஆட் பார்த்துட்டே இருக்காங்க அதை தான் நம்ம இம்ப்ரெஷன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் மெட்ரிக் கேன் மெஷர் த ரீச் ஆஃப் யூர் ஆட். எவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஒன் டைம், அதை நம்ம ரீச்னு சொல்லிட்டோம். அதை எவ்வளோ வாட்டி பார்க்குறாங்க நீங்களே பார்ப்பீங்க. ஒரே ஷோவில் நமக்கு தெரியும், இப்போ ஒரு 4 பிரேக் இருக்குன்னா 4 பிரேக்கில் ஒரு பிரேக் வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆவரேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்ரி 2 நிமிஷம் அவங்களோட ஆட் வருதா அப்படின்னு பார்ப்பீங்க. அப்படி வரலன்னா இப்போ சப்போஸ் 4 பிரேக்கில் 2 பிரேக்கில் தான் உங்கள் ஆட் வருது, இன்னொருத்தரோட ஆட் வந்து 4 பிரேக்குமே வருதுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து அதிக இம்ப்ரெஷன் இருக்குது. கரெக்ட். பிகாஸ் அந்த ப்ரோக்ராமை பார்க்குறவங்க ஃபுல்லாக வந்து அந்த ஆடை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, நீங்கள் நம்புறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் நம்பும் போது உங்களோட ஆடோட இம்ப்ரெஷன் 2 வாட்டி இருக்குது, அவங்களோட ஆடோட இம்ப்ரெஷன் 4 வாட்டி இருக்குது. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யுவர் ஆட் இஸ் பீங் வியூட். ஓகே, அதை தான் நம்ம இம்ப்ரெஷன்ஸ் சொல்கிறோம். கிளிக்ஸ்னா என்ன? இட் ரெஃபர்ஸ் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் அ கன்சியூமர் கிளிக் ஆன் யுவர் ஆட். இது நம்ம ஆன்லைனில் பார்த்துருப்போம். எப்போ பார்த்தாலும் நமக்கு யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அவ்வளோ ஆட்ஸ் வருது. கரெக்ட். ஸோ அவ்வளோ ஆட்ஸ் வரும்போது இஃப் சம்திங் என்டைசஸ் யூ, சம்திங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீங்கள் இப்போல்லாம் நமக்கு எப்படிங்க, நீங்கள் கூகுளில் ஏதோ சர்ச் பண்ணுவீங்க, நீங்கள் அப்போ தான் ஒரு ஷூ வேணும்னு சர்ச் பண்ணுவீங்க, எல்லா சோஷியல் மீடியாவிலையும் அதே ஷூ உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகுது. அப்படி வந்து நிற்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு வெப்சைட்டில் சரி கிளிக் பண்ணுவீங்க, சரி ஓகே இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்துட போகிறீங்க. உங்களுக்கு அது செட் ஆகுது, ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம், பட் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா தி நம்பர் ஆஃப் டைம் யூ கிளிக், நீங்கள் ஏன் முதல்ல அதை கிளிக் பண்ணீங்க, நீங்கள் ஏன் ஸ்வைப் பண்ணலை? பிகாஸ் உங்களுக்கு அதை வாங்கணும்னு எண்ணம் இருக்குது. உங்களுக்கு வாங்கணும்னு எண்ணம் இருக்கிறதுன்னு அவனுக்கு தெரியும், அவன் தெரிஞ்சதுனால தான் உங்களை ஆடை இங்கே போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் நார்மலுங்க, அது வந்து ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு நடக்கலை, இட் இஸ் ஆல் அல்காரிதம். இப்படி தான் நடக்கணும்னு அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணிருந்தால தான் உங்களுக்கு அந்த ஆட் வந்து எல்லா மீடியம்லையும் வருது. ஸோ அப்படி வரும்போது the number of times you click your ad, ஸோ அதுதான் it says the frequency. நான் அதுதான் வந்து மெஷர் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ உங்களோட கன்சியூமரோட என்கேஜ்மெண்ட் அண்ட் எஃபெக்டிவ்னஸை மெஷர் பண்ண போகுது. இட் says that your customer is willing to buy the product, பட் அவங்களுக்கு வாங்கலை, he is willing to buy but he has not bought it from you. அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும்? சப்போஸ் அவனுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட வந்து பிடிக்கல, ஆர் அவனுக்கு ரிவ்யூஸ் பிடிக்கல, ஆர் ரொம்ப பட்ஜெட் அதிகமாக இருக்குது, இல்லாட்டி வந்து இப்போ அவனுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணிடுச்சு, எதுவாக வேணால் ரீசனாக இருக்கலாம்.
பட் ஹீ இஸ் என்கேஜ்ட். அவன் வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சாரி சர்ச் பண்ணுறீங்க, சாரி சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுளில் போய் ஏதோ ஒரு சாரி கூகுள் பண்ணுறீங்க, அந்த கடையை கூகுள் பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கடை நீங்கள் கூகுள் பண்ணதுனால உங்களுக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் உங்களோட யூடியூப்லலாம் அந்த மாதிரி ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, இங்கே சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு அந்த சாரி வேணும், ஓகே வேணும், அந்த பட்ஜெட்டில் வேணும், பட் ஆனால் இது என்னமோ ஒரு சாரி ஃபோட்டோ நல்லாயிருக்கும், நீங்கள் உடனே கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு 700 பட்ஜெட்டில் பார்த்தீங்க, இது பார்த்தா 2500 இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே பின்னாடி வந்துடுவீங்க. ஸோ இப்போ அவனுக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு, ஓ இவங்களுக்கு சாரி வேணும், அதனால தான் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுவான், திருப்பி நிறைய சாரீஸ் உங்களுக்கு அனுப்பிட்டே இருக்க போகிறான். அப்படியே அனுப்பிட்டே இருக்கும்போது என்றைக்கே ஒரு சாரியை பற்றி நீங்கள் வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இன்னும் சாரீஸ் நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஓ அவங்களுக்கு இந்த பட்ஜெட்லாம் தான் தேவை போல இருக்குது, இந்த பிராண்ட் ஆஃப் சாரீஸ் தான் தேவை போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹலோ மேடம் ஸோ அண்ட் ஸோ, இப்போ பாருங்கள் நீங்கள் இது பார்த்தீங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய சாரீஸ் பாருங்க அப்படின்னு வந்து அவங்க உங்களை என்டைஸ் பண்ண போகிறாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு வந்து உங்களை வந்து இழுக்க போகிறாங்க, உங்களை வந்து புல் பண்ண போகிறாங்க. நீங்கள் அந்த சாரீ பார்த்தீங்க, ஆனால் நீங்கள் அதை வாங்கலை, பட் நாங்கள் அதே பட்ஜெட்டில் உங்களுக்கு வேறு மாதிரி சாரீஸ் வச்சுருக்கோம், வேணும்னா இதையும் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு அவங்க உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அப்படி உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இன்னும் நிறைய ஆட்ஸ் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு பி என்கேஜிங் வித் யோர் ப்ரொடியூசர் ஆர் யோர் செல்லர். ஓகே, ஸோ திஸ் மெஷர்ஸ் த கன்சூமர் என்கேஜ்மெண்ட் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன். கன்வர்ஷன் என்னங்க, அதுதாங்க ஃபைனல் ஸ்டெப்பு. ஓகேங்களா, உங்களோட ரீச்சஸ், இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ் இதெல்லாம் தாண்டி ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி ஓகேப்பா இந்த சாரி பார்த்தேன், டக்குன்னு கீழே போய் பார்க்குற ரிவ்யூ இருக்குது, ஒரு 1000 பேர் இந்த சாரி வாங்கியிருக்காங்க, அதில் ஒரு 300 பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, ஓகே ஃபைன். நம்ம என்ன பண்ணோம், நமக்கு ஆல்ரெடி சாரி வேணும், இது நம்ம பட்ஜெட்லேயும் இருக்குது, இது நல்ல குவாலிட்டினும் நிறைய பேர் ரிவ்யூ சொல்கிறாங்க, நம்ம இதை வாங்கலான்னு உங்கள் ஆடில் எல்லாருமே கன்வெர்ட் ஆகிறாங்க, உங்களோட சேல்ஸ் இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட். இதுதாங்க ஃபைனல். இந்த கன்வெர்ட்டட் இந்த வார்த்தை தான் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா, உங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன, லீட்ஸ் என்ன, பீப்புள் டோன்ட் கேர், எவ்வளோ கன்வர்ஷன், எவ்வளோ நீ பண்ணியிருக்க அதுதான் கேட்பாங்க. எவ்ரி மார்க்கெட்டிங் மீட்டிங்கில் நம்ம பாஸ்லாம் அதான் கேட்பாங்க, எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ லேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுதான் அவங்க கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க, இட் சேஸ் the number of people who take the desired action after seeing your ad. It can measure the effectiveness of your ad in achieving the results. ஸோ எவ்வளோ பேர் கன்வெர்ட் ஆயிருக்காங்க அதை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க, மெஷர் பண்ண போகிறீங்க உங்களோட ஆட் எஃபெக்டிவாக இருக்கா இல்லையான்னு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஆடோட எஃபெக்டிவ்னஸ், அதுக்கப்புறம் அதோட மெத்தட்ஸை நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சிலபஸில் வாட் இஸ் கன்சியூமர் ரைட்ஸ். கன்சியூமர் ரைட்ஸ்னால் என்னங்க, இப்போ நம்ம எல்லாருமே கன்சியூமர், கரெக்ட். ஸோ நமக்குன்னு சில ரைட்ஸும் இருக்குது, நமக்குன்னு சில டியூட்டிஸும் இருக்குது. இதெல்லாம் நம்ம சின்ன வயசே நம்ம நிறைய படிச்சிருப்போம், கரெக்ட். ஸோ நமக்கு என்ன இருக்குது, நம்ம இந்த அன்னியன் படத்தில் அம்பியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அவர் எப்போவுமே கன்சியூமர் ரைட், கன்சியூமர் கோட் இதை பற்றி தான் பேசிட்டே இருப்பார். ஸோ பிகாஸ் இஸ் அ வெரி குட் கன்சியூமர், அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் அப்படி தான் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது, கரெக்ட். நமக்கு எல்லாமே பொருள் வந்து நல்ல ப்ராடக்ட் தான் தேவைப்படுது. பிகாஸ் நல்ல ப்ராடக்ட் வாங்க வேண்டியது தான் நம்மளோட ரைட், நல்ல ப்ராடக்ட் கொடுக்க வேண்டியது தான் அவங்களோட டியூட்டி, கரெக்ட். ஸோ கன்சியூமர் ரைட்ஸ் allows the customers to have the required information about goods and services while purchasing them. Very very important. நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா you have the right to be informed about the product. அது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னா, இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்க நீங்கள் ஒரு ஷோரூம் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குங்க, உங்களுக்குன்னு ஒரு மாடல், சிங்கிள் டோரா, டபுள் டோரா, இல்லை 2 சைடு இப்படி பண்ணுற மாதிரி டோர் வேணுமா, இல்லை உங்களுக்கு எவ்வளோ இது கெப்பாசிட்டி வேணும், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன வேணும், உங்களோட ஹைட் அண்ட் விட்த் எவ்வளோ வேணும், இதெல்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்க. கேட்டுட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது, அதை தாண்டி சில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து அந்த சேல்ஸ் பர்சன் உங்களுக்கு சொல்லணும். he has a duty to be informing you about all of this. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது யூ ஷுட் பி நோயிங் ஆல் ஆஃப் திஸ். இப்போ ஆன்லைன்லேயே பார்த்து நீங்கள் ஒரு சாதா ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா கூட அங்கேயே வந்து அவ்வளோ பெரிய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்ட். இதுதான் மெட்டீரியல், இதுதான் ஸ்லீவ்ஸு, இத்தனை பாக்கெட் இருக்குது, இந்த மாதிரி மெட்டீரியல் நீ இதை ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் ஷூ வாங்கினீங்கன்னா சொல்கிறாங்க, ஃபோன்லாம் வாங்கினீங்கன்னா அது பேஜ் கணக்காக அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குறாங்க, கரெக்ட். ஸோ அவங்க ஏன் அதை கொடுக்கணும், பிகாஸ் அதுதான் அவங்களோட டியூட்டி, அவங்க கொடுத்து தான் ஆகணும்.
ஆகணும். பிகாஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா சும்மா அதோட கலர் பார்த்து யாருமே வாங்க போகிறது கிடையாது. கரெக்ட்? நீங்கள் வந்து அதோட மெஷர்மெண்ட் என்ன, அதோட பாலிசிஸ் என்ன, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் வாங்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் தான் கன்சியூமர் ரைட்டுன்றது நமக்கு தெரியணும். ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் கன்சியூமர்ஸ் அகேன்ஸ்ட் அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் அண்ட் எனேபிள் தெம் டு என்ஃபோர்ஸ் தீஸ் ரைட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன அப்படி 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 எதுவுமே கொடுக்கலன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஆன்லைனில் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றி எதுவுமே தெரில, ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபோட்டோ பார்க்குறீங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, வரும்போது அது அங்கே ஏதோ ஒரு பச்சை கலர் இருந்துச்சு, இது என்னமோ ஒரு பச்சை கலராக இருக்குது, அங்கே மெட்டீரியல் நல்லா பார்க்க நல்லா முழுன்னு இருந்தது, இங்கே நல்லாவே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இட் இஸ் அன் அன்ஃபேர் ட்ரேட். கரெக்ட்டுங்களா? நீங்கள் அங்கே பார்க்குற இமேஜ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, இங்கே என்னமோ மாதிரி இருக்குன்னா திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அன் அன்ஃபேர் சேல். அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பி அங்கே வாங்குவீங்களா? இப்போ சப்போஸ் அவங்க உங்களுக்கு ரிட்டர்னும் எடுத்துக்கல அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண 1000 ரூபாய் இஸ் லாஸ். கரெக்ட்? நீங்கள் இதை யார்கிட்ட போய் சண்டை போடுவீங்க? ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கே நமக்கு அவ்வளோ செலவாகும். நம்ம அதை பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நம்மளால் இதெல்லாம் சாதா விஷயத்துல நம்மளால் கோர்ட் போக முடியுமா? முடியாது. இதுவே உங்ககிட்ட கஸ்டமர் கேரும் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே ஒரு இல்லிட்ரேட் கஸ்டமராக இருந்தால் இன்னும் சுத்தம், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் கன்சியூமர் ரைட்ஸுன்றது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னே ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ கன்சியூமர்ஸ்க்கு என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்குது? பேசிக் ரைட்ஸ், ரைட் டு பி ப்ரொடெக்டட். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும். எந்த ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு அன்ஹெல்தி, ஒரு ரிஸ்கி ப்ராடக்ட் கொடுக்கக்கூடாது. ஸோ யூ ஷுட் ஹேவ் த ரைட் டு பி ப்ரொடெக்டட். நெக்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் த ரைட் டு பி இன்ஃபார்ம். உங்களுக்கு எல்லாமே அதை பற்றி தெரியணும். அண்ட் யூ ஷுட் ஹேவ் த ரைட் டு சூஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் டி நகர் அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டுலாம் போவாங்க. நம்ம ஆடெல்லாம் கூட பார்த்துருப்போம் இல்லைங்க, மதுரை மல்லின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் அவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து ரொம்ப அடாவடி, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் ஹேவ் த ரைட் டு சூஸ். நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னேன், இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறீங்கன்னா அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் தான் பார்க்கணும். அவங்க வந்து உங்களுக்கு எல்லா ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவாங்க, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. யூ ஷுட் ஹேவ் த ரைட் டு சூஸ். மேம் எனக்கு இதுதான் வேணும், என்னோட பட்ஜெட்டில் இதுதான் வருது. அவங்க ஒரு மார்க்கெட்டிங் பர்சன், அதுவே அவர் என்ன பண்ணுவார்? மேம் நீங்கள் ஏன் மேம் இது பண்ணுறீங்க, இன்னொரு 4000 தான், இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதுக்கு இதோட பெட்டர் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் பிட்ச் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் மயங்கிட்டீங்கன்னா, அதுக்கு நீங்கள் இறங்கி போயிட்டீங்கன்னா தென் ஹீ இஸ் அ குட் சேல்ஸ்மேன். கரெக்ட்? அவர் வந்து நீங்கள் வந்து 30,000க்கு தான் வந்தீங்க, ஆனால் அவர் உங்களை 38,000க்கு வாங்க வச்சுட்டாருன்னா ஹீ இஸ் அ குட் சேல்ஸ்மேன். பட் இல்லை, நீங்கள் இல்லை எனக்கு 30,000 தான்ப்பா வேணும், நீ என்ன வேணால் கதை சொல்லு, நான் வந்து இதுதான் வாங்க போகிறேன்னா தென் யூ ஆர் அ குட் கஸ்டமர். அவ்வளோதான். யூ ஹவ் ஸ்டக் டு யுவர் கிரவுண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு இதாக வேணும்னு நினச்சிங்க, இதை தான் உங்கள் பட்ஜெட்னு பிளான் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அதை ஏற்ற மாதிரி வாங்கிட்டீங்க. ஸோ யூ ஷுட் ஹேவ் த ரைட் டு சூஸ். அவங்க யாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணவோ உங்களை வந்து த்ரெட்டன் பண்ணவோ கூடாது. ஓகே, நீங்கள் இதை வாங்கி தான் ஆகணும், இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் த ரைட் டு சூஸ். அண்ட் யூ ஹேவ் த ரைட் டு பி ஹர்ட். உங்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் போய் அங்கே போய் சண்டை போடலாம், நீங்கள் அங்கே போய் கேள்வி கேட்கலாம். ஸோ யூ ஷுட் ஹேவ் த ரைட் டு பி ஹர்ட். நீங்கள் கேள்வி கேட்டால் அவங்க அதை பதில் சொல்லணும். அவங்க வந்து they should listen to your complaint, they should listen to your grievances. So that is very very important. அதை தான் வந்து right to be heard ன்னு சொல்கிறோம். And you should have the right to be redressed. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி, மேம் இது நான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு வந்து எனக்கு ஃபோனுன்னு சொல்லி ஒரு செங்கல் கொடுத்துருக்கீங்க, ஃபோனுன்னு சொல்லிட்டு ஒரு சோப்பு டப்பா அனுப்பியிருக்கீங்க, இப்படியெல்லாம் அவங்க கேட்கும்போது அவங்க அதுக்கான ரீஃபண்ட் கொடுத்து தான் ஆகணும். அதை அவங்க பண்ணலன்னா there is no right to redressal அந்த இடத்துல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவாங்க. ஒரு 50,000 ப்ராடக்ட், ஒரு 50,000 ப்ராடக்ட், ஒரு 1,00,000 ரூபா ப்ராடக்ட்னா அவங்க அந்த மாதிரி போவாங்க. 2,000 3,000 ப்ராடக்ட்னா நம்மளால் போக முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த கஸ்டமர் அப்படியே விட்டுற முடியுமா? கூடாது. எவ்வளோ ரூபா ப்ராடக்டாக இருந்தாலும் தே ஷுட் ஹேவ் த ரைட் டு பி ரிட்ரெஸ்ட். அது அவங்களுக்கு இருக்கணும். அண்ட் ரைட் டு கன்சியூமர் எடுகேஷன். ஸோ கன்சியூமருக்கு அவங்க ரைட்ஸை பற்றியான ஒரு எடுகேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ கன்சியூமருக்கு இத்தனை ரைட்ஸ் இருக்கும் போது அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நமக்கு எப்படி சிட்டிசன்ஸ்க்கே நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு இருக்கும்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் கன்சியூமர்ஸ்க்கும் ரைட்ஸ்ன்னு ஒன்று இருந்தால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு சிலது இருக்கும். ஸோ அதுனா என்ன? யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி அவேர். நீங்கள் முதல் அவேராக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? நிறைய பேர் வைப்பாங்க. இந்த உலகம் ஃபுல்லாக அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ சப்போஸ் ஒரே செருப்பு இங்கே 500 ரூபாய் இருக்குது, இங்கே 50 ரூபாய் தான் இருக்குன்னா நீ தான் அவேர்னஸோடு இருக்கணும். 50 ரூபாய் செருப்புனா இப்படி தான் இருக்கும், எனக்கு 50 ரூபாய் செருப்பு வாங்கி எனக்கு 5 வருஷம் ஓடணும், 10 வருஷம் ஓடணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ்
நாட் ஃபேர். கரெக்ட். சரி, நீங்கள் என்ன பே பண்ணுறீங்க அதுக்கேற்ற வேல்யூ தான் இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் அவங்களே உங்களை ஏமாத்துறாங்க, சப்போஸ் சும்மா வீட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு இது தரேன் அது தரேன், இப்படி வாங்க அப்படி வாங்க, நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே வந்து நீங்கள் பெரிய ஆளாயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் தான் வந்து போய் மற்ற பேர்கிட்ட கேட்டுட்டு உங்களோட அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய ரிசர்ச் அண்ட் ஹோம் ஒர்க்லாம் பண்ணணும். அப்படி உங்களால் பண்ண முடியலன்னா 4 பேர்கிட்ட போய் கேட்கணும். எதுவுமே பண்ணாமல் அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் நாட் ஃபேர், தட் இஸ் நாட் ஓகே. ஸோ யூ ஷுட் ஹாவ் த ரைட் டு பி அவேர். ஓகேங்களா? அண்ட் யூ ஷுட் ஹாவ் த ரைட் டு திங்க் இண்டிபெண்ட்லி. யூ ஷுட் ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு திங்க் இண்டிபெண்ட்லி. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் வந்து யோசிக்கணும். ஸோ நீங்கள் தான் வந்து தனியாக யோசிச்சு அதுக்கான ஒரு முடிவு எடுக்கணும். அவங்க சொன்னாங்க நான் வாங்கிட்டேன் மேடம், இப்போ பாருங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ப்ராப்ளம் கிடையாது, அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா யூ ஷுட் ஓன் இட். ஓகேங்களா? யூ ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஸ்பீக் அவுட். உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் தான் வெளியே சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லலைன்னா யூ வில் பி த லூசர். ஓகேங்களா? இப்போ இந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய ஆட்ஸ் என்ன சொல்கிறாங்க, யூ பை திஸ், ஒரு சுடிதார் சொல்கிறாங்க ஜஸ்ட் 200 ரூபாய்க்கு வாங்குங்க, 500 ரூபாய்க்கு 4 வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளி இடத்துல எல்லாமே 500 ரூபாய்க்கு ஒரு பீஸ் தான் கிடைக்கிது. பட் ஆனால் இவங்க மட்டும் 500 ரூபாய்க்கு 4 வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஆர்வத்தனம் பட்டுட்டு யூடியூப்பை பார்த்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம போகிறோம். அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட், யூடியூப்பை கிளிக் பண்ணால் அந்த வெப்சைட்டுக்கு போது, அவ்வளோதானே தவிர கீழே ரெவ்யூஸ் இல்லை, கஸ்டமர்ஸ் இல்லை, யாருமே இல்லைன்னா நீங்கள் தான் அதை வந்து யோசிக்கணும். நீங்கள் தான் அதை வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். எதுவுமே அனலைஸ் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தான் நீங்கள் போய் வாங்கிட்டு நான் வந்து 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு கொடுன்னா யார் கொடுப்பாங்க? யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ யூ ஷுட் ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி அவேர். அண்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் தான் அந்த ஃபோரமில் போய் யூ ஷுட் ஸ்பீக் அவுட். ஓகேங்களா? அண்ட் யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு கம்ப்ளைண்ட். உங்களுக்கு வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா யூ ஷுட் ஸ்பீக் அவுட் அண்ட் யூ ஷுட் பி கம்ப்ளைனிங் அபவுட் இட். நீங்கள் அதை 4 பேருக்கு சொல்லணும். யூ ஷுட் கோ அண்ட் ஸ்பீக் இட் அவுட். ஸோ அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும் அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அண்ட் யூ ஷுட் ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு be an ethical customer. That is very very important. இவங்க வந்து நல்லா நமக்கு கஸ்டமர் கேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ராடுலண்ட்டாக போய் வந்த ப்ராடக்டே வரலன்னு சொல்லி, இல்லாட்டி நல்ல ப்ராடக்டை வந்து நீங்களே அதை டேமேஜ் பண்ணி இல்லை எனக்கு வரும்போதே டேமேஜ் ஆகி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராடுலண்ட்டாக சொல்லி, இதுவே ஒரு படம்லாம் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த மாதிரி புது ப்ராடக்ட் வாங்கி அதை மாற்றி அவங்களே வந்து அதை ரீசெல் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அன்எத்திக்கல் கன்சியூமர்ஸ். கரெக்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரிட்டர்ன் பாலிசி இருக்குன்றதுனால அவங்க அதை மேனிப்புலேட் பண்ணி அந்த ப்ராடக்டே மாற்றி அதை நல்ல ப்ராடக்டை கொண்டு போய் பிளாக் மார்க்கெட்டில் விற்றுட்டு அதுக்கப்புறம் இவங்க திருப்பி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணி காசு வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ். நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உங்களை நம்புகிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூ ஷுட் ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி குவாலிட்டி கான்ஷியஸ். குவாலிட்டி கான்ஷியஸ் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த ப்ரைஸ் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அதுக்கான வேல்யூ நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் அதுக்காக நீங்கள் வந்து கம்மி ப்ரைஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து 5 வருஷம் உழைக்கணும், 10 வருஷம் உழைக்கணும்னா அது நடக்காது. ஸோ நீங்கள் என்ன ப்ரைஸ் பே பண்ணுறீங்க அதுக்கான குவாலிட்டி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த குவாலிட்டியில் நீங்கள் வந்து அவேராக இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டே நமக்கு தெரியும், 1986 அந்த ஆக்ட் இருக்குது. திருப்பி வந்து அதை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க 2019. இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரெசல் மெக்கானிசம். ஸோ கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரெசல் மெக்கானிசம் எப்படி இருக்க போகுது, அதுக்காக கமிஷன்ஸ் இருக்க போகுது. கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரெசல் கமிஷன். ஸோ இவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், கன்சியூமர் கோர்ட்னு சொல்கிறோம், கன்சியூமர் ஃபோரம்னு சொல்கிறோம், டு ப்ரொடெக்ட் அண்ட் என்ஃபோர்ஸ் த கன்சியூமர் ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி கமிஷன்ஸ் இருக்க போது ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, நமக்கு எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இவங்க அந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இவங்க அந்த ப்ராப்ளமை நமக்காக சால்வ் பண்ணி கொடுக்க போகிறாங்க தெரியணும். ஸோ திஸ் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் ரெட்ரெசல் ஏஜென்சி. ரெட்ரெசல்னா என்ன, உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா அவங்க அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க தான் ரெட்ரெசல் ஏஜென்சி நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ரெட்ரெசல் ஏஜென்சி எந்தெந்த லெவலில் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருப்பாங்க, அதுக்கு மேலே ஸ்டேட் லெவலில் இருப்பாங்க, அதுக்கு மேலே நேஷனல் லெவலில் இருப்பாங்க. இப்போ குவிக் ரெட்ரெசல் ஆஃப் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் என்னென்ன, இவங்களோட பட்ஜெட் என்ன, இவங்களோட லிமிட் என்ன, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.